சிவராத்திரி என்றால் என்ன? சிவபெருமான் அருளிய இந்து வேதம் கூறுவது. ஆகாய கன்னி கங்கை ஏற்ற இரவாம். மாக்கடல் கடைந்த நஞ்சுண்ட மரண இரவாம். ஏகாயம் எண்ணற்ற கோடி தோற்றுவித்த இரவாம். கூகா என பிறர் கூடி அழா வண்ணம் சாகா வரங்கள் வழங்கும் வகைதரு சிவராத்திரி வாகாக கொண்டாடி தோதாக பிறவி துயர் போக்கிடலாம். இதே மகா சிவராத்திரி திருநாளில் இப்புவி உருவான காலத்திலிருந்து நடந்த முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்புகள். 1. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே மூல 14 சித்தர்கள் குழு இம்மண்ணுலகில் வந்து இறங்கிய இரவு. 2. இம்மண்ணுலகில் பயிரினம் உயிரினம் தோன்ற ஆரம்பித்திட்ட இரவு. 3. பயிரின உயிரினங்களுக்கும் இம்மண்ணுலகிற்கும் தலைவராக மனிதர் தோன்ற ஆரம்பித்திட்ட இரவு. 4. அண்ட பேரண்டங்களிலிருந்து அடிக்கடி வந்திட்ட 15 சித்தர் குழு ஆண்டுக்கு ஒருமுறை ஓரிடத்தில் ஒன்று கூடி வெடித்தல் இவ்வையக முன்னேற்றத்திற்காக, வெடித்தல் இம்மண்ணுலக முன்னேற்றத்திற்காக, வெடித்தல் இம்மாஞாலத்தின் முன்னேற்றத்திற்காக கருத்து பரிமாற்ற கலந்துரையாடல் சிந்தனை அரங்கம் நிகழ்த்திடும் இரவு. 5. ஆதிசிவனாரின் மகன் முருகன் சேவலோன் கலைகளை பயில ஆரம்பித்த இரவு. 6. ஆதிசிவனாரின் மகன் முருகன் தனது 32வது வயதில் அருளுலகத்தவரும் பொருளுலகத்தவரும் பெரும் கவலைக்குள்ளாகிடும் வண்ணம் தன்னை 18 படைவீடுகளில் உருவ அருவ சமாதியாக நிலைபேறு பெறச் செய்ய முடிவெடுத்த இரவு. 7. ஆதிசிவனார் தமது திருமகன் முருகனின் பரிந்துரைப்படி விண்ணுலக ஐவர் குழுவையும் மண்ணுலக ஐவர் குழுவையும் ஒன்று கூட்டி இருக்கு வேதத்திலுள்ள வாக்கு வாக்கியம் வாசகம் என்ற மூன்றையும் அசுரவேதம் அதர்வான வேதம் யாம வேதம் மூன்றையும் தனித்தனி வேதங்களாக பிரித்திட ஆரம்பித்திட்ட இரவு. 8. ஆதிசிவனார் கடலுள் மறைத்திட்ட இளமுரியா கண்டம் எனும் குமரி கண்டத்தில் இருந்திட்ட தென் இமயமலையின் அடிவாரத்தில் தென் இந்து தென் யமுனை தென் கங்கை என்ற 3 ஆறுகளும் கூடிய முக்கூடல் பகுதியில் 15 சித்தர் மடத்திற்காக மோகம் சிதறா நகரை தோற்றுவித்து முத்தமிழ் சங்கத்தை நிறுவ ஆரம்பித்த இரவு. 9. ஆதிசிவனார் முத்தமிழ் சங்கத்திற்காக மோகம் சிதறா நகரையும் அருகிலிருந்த மருத மரக்காட்டில் மருத மரக்காட்டு நகர் என்ற பொருளில் மருதை மாநகரம் என்ற மாநகரத்தை தோற்றுவிக்க ஆரம்பித்த இரவு. 10. ஆதிசிவனார் இந்து வேதத்திற்காகவும் இந்து மதத்திற்காகவும் 15 சித்தர் மடத்தையும் பீடத்தையும் நிறுவுவதற்காக மோகம் சிதறா மொகஞ்சதோரா நகரிலிருந்து சிலகல் தொலைவில் அருட்பா நகர் ஹரப்பா என்ற நகரை தோற்றுவிக்க ஆரம்பித்த இரவு. 11. ஆதிசிவனார் உருவாக்கிய 15 சித்தர் மடத்தில் இந்து வேத நூல்களையும் 15 சித்தர் பீடத்தில் இந்து மத நூல்களையும் அண்ட பேரண்ட அருளுலக ஆட்சி மொழியான முத்தமிழ் மூலம் சுற்று தேர்ந்து மணீசர் என்ற நிலையிலிருந்து பக்குவப்பட்ட மனதையுடைய மனிதர்களாக மாறிட்டவர்களுக்கு முதலில் அருட்பட்டங்கள் வழங்கிட்ட இரவு. 12. ஆதிசிவனார் விலங்குகளோடு விலங்குகளாக திரிந்திட்ட மணீசர்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குரியவர்களை அழைத்து முத்தமிழ் சங்கத்தில் சேர்த்து கல்வி கற்பித்திட ஆரம்பித்திட்ட இரவு. 13. இருக்கு வேதம் முறையாக அசுர வேதம் அதர்வான வேதம் யாமவேதம் என்று 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த மண்ணுலகில் மட்டுமே வேதமாக வடிவப்பட்டு 1359 அண்டங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட இரவு. 14. இந்த ஞாலம் எரிகின்ற நெருப்பு கோலமாக இருந்து எரிதல் அடங்கி கங்காக நெருப்பு கனலாக மாறியதும் நெருப்பு கனல் பனிக்கட்டியாக மாறியதும் பனிக்கட்டி நீராக மாறியதும் நீர் நிலமாக மாறியதும் நிலத்தில் உயிரணுக்கள் தோன்ற ஆரம்பித்ததும் இந்த சிவராத்திரி எனப்படுகின்ற மாசி மாதம் தேய்பிரையில் சதுர்த்தசி இரவு 14 நாழிகைக்குரிய இலிங்க வடிவ கால இரவே மகா சிவராத்திரி என்று குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஆவி ஆறுயிர் ஆன்மா என்ற மூன்றும் ஒருங்கிணைந்து இலிங்க வடிவில் சீவன் உருவான இரவே சிவராத்திரி எனும் சிவராத்திரியாகும். அதாவது இந்த சீவன்தான் அருவுருவ நிலையிலிருந்து உருவ நிலை பெற்று மணீசனாக மாறிற்று. இப்படி மணீசன் தோன்றுவதற்குரிய சீவன் தோன்றிய இரவு சிவ இரவு. அதுவே சிவராத்திரி சிவராத்திரி என்று அண்ட பேரண்டமாடும் 15 சித்தர்கள் குறிக்கின்றார்கள். சிவராத்திரியில் செய்ய வேண்டியது சிவபெருமான் அருளிய இந்து வேதம் கூறுவது. எனவே இந்துக்கள் அனைவரும் மகா சிவராத்திரி அன்று காலையிலிருந்து மறுநாள் காலை வரை உள்ள 24 மணி நேரத்தில் ஒரு சில மணித்துளிகளாவது தங்கள் ஊரில் உள்ள சுடுகாட்டிற்கு சென்று தமது இந்து மத கடவுளர்களுக்கெல்லாம் கடவுளாக இருக்கின்ற சிவபெருமானை கும்பிட்டு வர வேண்டும். அத்துடன் தங்களுடைய மாண்டு போன முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு விருப்பமான பலகாரங்களையும்
உணவு வகைகளையும் சமைத்து எடுத்து கொண்டு கற்பூரம், சாம்பிராணி, வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, தேங்காய், பழம், பூ, ஊதுபத்தி, சந்தனம், குங்குமம், திருநீறு, மஞ்சள் முதலியவைகளை எல்லாம் எடுத்துச் சென்று சுடுகாட்டில் ஏதேனும் ஓரிடத்தில் தண்ணீர் தெளித்து சாணமிட்டு மெழுகி மாக்கோலம் போட்டு நெய்விளக்கு ஏற்றி எல்லாவற்றையும் படைத்துவிட்டு தலைவாழை இலை போட்டு படைத்த உணவில் எல்லாவற்றிலும் சிறிது அங்கே எடுத்து வைத்துவிட்டு மீதியை எடுத்து கொண்டு நேராக சிவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும். அங்கு கொடி மரத்தின் முன் அனைத்தையும் வைத்துவிட்டு தங்களுக்கு தெரிந்த சிவன் பாடலை சிவகாயந்திரியை அடுத்த பக்கத்தில் உள்ளது உரத்த குரலில் ஓதியபடியே 5 முறை வலம் வர வேண்டும். பின் பலிபீடம் நந்தியையும் கும்பிட்டுவிட்டு நேராக அம்மன் சன்னதிக்கு சென்று வழிபட வேண்டும். பிறகு கருவறையில் உள்ள சிவனை வழிபட வேண்டும். அதன் பிறகு மற்ற தெய்வங்களை வணங்கி விட்டு கோயிலில் உள்ள குருக்கள், குருமார், பூசாரி, அர்ச்சகர் என்றுள்ள அனைவரின் காலை தொட்டு விழுந்து கும்பிட்டு வாழ்த்து பெற்று வீடு திரும்ப வேண்டும். வீட்டிற்கு வந்தபின் குத்து விளக்கு ஏற்றி ஊதுபத்தி, சாம்பிராணி புகையிட்டு சிவபெருமானையும் தங்களுடைய மாண்டு போன தங்களது குலமுதல்வர்களையும் குலதெய்வங்களையும் நினைத்து சிறிது நேரம் பூசையில் அமர்ந்தபின் அந்த படையலை அனைவரும் உண்ணலாம். மற்றவருக்கும் தரலாம். ஓம் திருச்சிரம்பலம். ஓம். அருளியவர் நமது குருதேவர் இந்துவேத நாயகம் கருவூரார் அவர்கள்.